குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15, 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக 2025 ஆண்டு நடைபெற இருக்கிற 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் பேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்தியன் டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். லத்தி டெஸ்ட் பேஜ் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கிடைக்கும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, நான் நல்லா படிச்சிருக்கேன் சார், ஜஸ்ட் ரிவிஷனுக்காக ஒரு டெஸ்ட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக லத்தி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லா படிச்சிருந்தாலுமே எனக்கு நிறைய ரிவிஷன் டெஸ்ட் வேணும் சார், நான் நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் எனக்கு புரியும் அப்படின்னா நீங்கள் இந்தியன் டெஸ்ட் பேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான ஷெட்யூல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். இந்த ஷெட்யூலில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ட பஸ் பார்த்துடலாம். அடுத்து முக்கியமான நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனால் வந்து பேரில் ஒரு சில வரிகள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதை மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். ஓகேங்களா? 2047ஆம் ஆண்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற தீர்மானித்து இலக்கை அடைந்து இதுதான் வந்து தீர்மானம் பண்ணியிருக்கோம். இதுதான் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? எந்த ஆண்டிற்குள் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்த நாடாக மாறுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2047க்குள்ள. ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்தோடைய 100ஆண்டு விழா வந்து கொண்டாட இருக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2047 நம்ம இலக்காக நிர்ணயம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 370 சொல்லுவாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2019 நீக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் டிஎன்யூ சார்பில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நடந்ததெல்லாம் விஷயத்தெல்லாம் கேட்குறாங்க மேஜராக. ஓகேங்களா? முக்கியமான விஷயத்தெல்லாம் கேட்குறாங்க. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆர்டிகல் 370 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து, அதை வந்து 2019 நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து மாநில மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற நடைமுறைகள் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துடைய 348(1)A விதியின்படி வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் மற்றும் அனைத்து உயர்நீதிமன்றங்களும் வழக்காடு மொழியாக ஆங்கிலம் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. எனினும் இந்த விதி வந்து பார்த்திங்கன்னா 348(2) படி மாநில ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று ஹிந்தி மொழி அல்லது சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் பயன்பாட்டில் உள்ள மொழி வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலம் நீதிமன்ற நடைமுறைகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கலாம்னு சொல்லிட்டு அந்த விதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது ரெண்டு விதிகளுமே முக்கியமும் டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஆங்கிலத்துக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்துக்கு கூடுதலாக நீதிமன்ற தீர்ப்பு அல்லது உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் வந்து பிறப்பிக்கும் போது மாநில மொழியில் அத்தீர்ப்பு அல்லது உத்தரவை வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்து உயர்நீதிமன்றம் அனுமதியுடன் வழங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அலுவல் மொழி சட்ட திருத்தம் 7வது பிரிவு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? இது தொடர்பாக கடந்த 1965 மே 21 நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்துக்கு கூடுதலாக உயர்நீதிமன்ற நடைமுறைகளை மேற்கொள்ளும் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் ஒப்புதலுக்காக உத்தரப்பிரதேசம் 1969, பீகார் மாநிலம் 1972 ஆகியவற்றின் உயர்நீதிமன்றங்களில் ஆங்கிலத்துக்கு கூடுதலாக ஹிந்தி மொழியை பயன்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? இதைத் தொடர்ந்து தமிழகம், குஜராத், சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், கர்நாடகம் ஆகியவற்றிலிருந்து முறையே வந்து பார்த்திங்கன்னா தமிழ், குஜராத்தி உள்ளிட்ட மொழிகளை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கேட்டு அனுப்பி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் முடிவை மறு ஆய்வு செய்ய கோரி வந்து தமிழக அரசிடமிருந்து வந்த கடிதம் வந்து பார்த்திங்கன்னா இதன் மீது முடிவை தெரிவிக்குமாறு மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2014 ஜூலையில் வந்து மத்திய அரசு கேட்டுக்கிச்சு. இதையடுத்து மத்திய அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2016 ஜனவரி 18 உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா தலைமை நீதிபதி அனுப்பிய கடிதத்தில் முந்தைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாற்றமும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? சும்மா இது ஒன்றும் பெருசாக கொஸ்டின்ஸ் இருக்காது, பட் இந்த சட்ட பிரிவுகளுக்காக தான் இதை நம்ம நோட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து EVKS இளங்கோவன் வந்து காலமாயிட்டார். நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. தமிழக காங்கிரஸுடைய முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் வந்து பார்த்திங்கன்னா 76 சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா காலமாக இருக்குது. ஓகேங்களா? சும்மா இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அமெரிக்காவுடைய ChatGPT உருவாக்கிய நிறுவனம் மீது வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டி இந்திய வம்சாவளி ஒரு இளைஞர் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணிட்டுருக்காரு. செயற்கை நுண்ணறிவு AI மூலம் வந்து பார்த்திங்கன்னா எங்கும் ChatGPT உருவாக்கிய OpenAI நிறுவனத்தின் மீது வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? ChatGPT வந்து பார்த்திங்கன்னா எந்த நிறுவனத்தோடது அப்படின்னு கேட்டால் OpenAI அப்படின்ற நிறுவனத்தோட தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ChatGPT. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான டிஎன்யூ சார்பில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஓகேங்களா? நிறுவனத்துடைய அதாவது CEO யார், அதனுடைய தலைவர் யார், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா?
அடுத்து இந்திய நட்சத்திர தடகள வீரரான ஒலிம்பிக் உலக சாம்பியன் நீரஜ் சோப்ரா வந்து பார்த்திங்கன்னா நீரஜ் சோப்ரான் விளையாட்டு உடை வந்து பார்த்திங்கன்னா உலக தடகள சம்மேள அருங்காட்சியகம் அபூர்வ பொருள்கள் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய உடைகள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, தலை சிறந்த 23 வீரர்கள் வீராங்கனைகளின் உடைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து இவரும் ஒரு முக்கியமான ஆளுக்காரு. முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வறட்சி வெள்ளம் அபாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 11 மாவட்டங்கள் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. பாட்னா மற்றும் ஆலப்புழா மற்றும் அதாவது கேந்திரபாரா உள்ளிட்ட 11 மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் மற்றும் வறட்சி பாதிப்புக்குள்ளாகும் மிக அதிக அபாயத்தை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது குவஹாத்தி ஐஐடியும் மண்டி ஐஐடி இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலநிலை அறிக்கை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 51 மாவட்டங்கள் மிக அதிக வெள்ள அபாயத்தையும் 118 மாவட்டங்கள் அதிக அபாயத்தையும் எதிர்கொள்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அஸ்ஸாம், பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், குஜராத், ஒடிசா மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படையக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்திருக்காங்க. பீகார், அஸ்ஸாம், ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் மகாராஷ்டிரத்தில் உள்ள 91 மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக வறட்சி அபாயத்துடனும் 188 மாவட்டங்கள் அதிக வறட்சி அபாயத்திலும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாட்னா பீகார், ஆலப்புழா வந்து கேரளா, கேந்திரபாரா வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா உள்ளிட்ட 11 மாவட்டங்கள் வந்துன்னா வெள்ளம் மற்றும் வறட்சியால் பாதிப்புக்குள்ளாகும் மிக அதிக அபாயத்தில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. நமக்கு இவ்வளோ டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க, சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள் எந்தெந்த மாநிலத்திற்குன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பாட்னானா பீகார், ஆலப்புழானா கேரளா உங்களுக்கு தெரியும், கேந்திரபாரா அப்படின்னா ஒடிசாவில் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஎன்யூ சார்பில் வருது, இதெல்லாம் டிஎன்பிசி தான். அடுத்து ஜார்ஜியாவுடைய புதிய அதிபராக வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் கால்பந்து வீரரான மைக்கேல் கவன்ஸ்விலி அவர் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி அதிபர்கள் தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுடைய பேரை வந்து முடிஞ்சளவு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி விடுவோம் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு தான் வரோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் எழுதும்போதும் உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு புதிய கேள்விகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரியாத கேள்வி கூட நீங்கள் தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நம்ம ஒரு விஷயத்தை படிக்கணும், ஒரு புக்கை படிக்கணும்னா நம்ம அந்த ஈஸியான பாட்டை மறுபடியும் படிச்சுட்டு இருப்போம். ஆனால் அந்த ஈஸியான பாட்டிலேருந்து அடிக்கடி எல்லா டெஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி வரும். அப்போ அதை மட்டும் தான் நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணுவோம். அது இல்லாத புதுசாக வந்து ஒரு டெஸ்ட்லையும் டிவிஷன் டெஸ்ட் நிறையா இருக்குது. ஒரு டெஸ்ட்டில் 100 கேள்வி கேட்குறாங்கன்னா அதுலேருந்து 95% இல்லை 99% கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டெஸ்ட்டில் வராமல் தான் நாங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டு, அதுக்கு அடுத்த ஃபுல் டெஸ்ட்லையும் வராத மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேட்டர்னே செட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய புதிய கேள்விகள் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த 6000 கேள்விகளில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டினே இல்லாமல் ஒரு 5500 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கைக்கு வந்துடும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.